வணக்கம், நமஸ்காரம். தமிழகத்தில் ஒரு புதிய கட்சி, புதிய அரசாங்கம் ஆட்சி எடுத்திருக்கிறாங்க. நேற்று சனாதனத்தை பற்றி ஒரு கமெண்ட் மறுபடியும் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சரி, பிஜேபியும் சரி, சனாதனத்துக்கு நாங்கள் குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற கட்சிகளும் மக்களும் எல்லோரும் சேர்ந்து அமைதியாக இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக என்ன சொல்லணுன்னா, இந்த சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அங்கே அமைதி காத்திருக்கிறாங்க. ஒரு மதத்தை அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே அந்த மக்கள் பிரதிநிதி கூட்டம். அசம்பிளி இஸ் இட் ஃபார் தேட்? அதுக்காக தான் அவங்களெல்லாம் எலெக்ட் பண்ணி அனுப்பினாங்களா? சிஎம் உட்காந்துட்டு இருக்கிறாரு, கேட்க வேணாமா? என்னையா சொல்கிற? நம்ம பசங்களுக்கு ஸ்கூல்ஸில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். அவர் பெருமையாக சொல்லிடுறாரு, லாயலா காலேஜில் அலுமினி அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் அப்படின்னு. இதுதான் லாயலா காலேஜில் கற்றுக் கொடுக்குறாங்களா? சனாதனத்தை போய் ஒழிக்கிங்க, வெள்ளைக்காரனுங்க அதுதான் பண்ணினாங்க, நாம் அந்த பேரில் தான் கல்லூரியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், கிறிஸ்டியன் மிஷினரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம், சனாதனத்தை ஒழித்து நாம் எல்லோரும் கிறிஸ்டியனாக மாற்றணும், இதுதான் லாயலாவில் கற்றுக் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்க வேணாமா? எல்லா மதத்தையும் போற்றி வளர்க்க வேண்டும் அப்படின்றது தானே எல்லா மதத்திலையும் சொல்லப்படுகிறது. ஒரு சனாதனியாக பிறந்துட்டு என்னால் ஒரு மதம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையில் கூட சிந்திக்க முடியாத நிலையில் தான் எங்களெல்லாம் வளர்த்துருக்குறாங்க. அது நான் படித்த பள்ளியாக இருந்தாலும் சரி, என்னுடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, எனது சமூகமாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் எல்லா பாதையும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், so many paths, so many religions and all paths leads to the same. பலவிதமான வழிகள், பலவிதமான மதங்கள், எல்லாமே ஒரே இறைவனை சேர்வதற்கு தான் அப்படின்னு. இதைத்தான் அவங்களால ஏற்றுக்க முடியுதில்லை. இந்த அந்நிய மதத்தை சேர்ந்தவங்களால ஏற்றுக்க முடியாது. காரணம் அதான். அதாவது எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது. கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு, முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு. அப்துல் கலாமுடைய அக்னி சிறகுகள் புக்கை படித்தோன்னா நமக்கு தெரியுது, அப்படியெல்லாம் அவர் சொல்லலையே. முஸ்லீமாக இருந்தால் தான் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரா? அந்த மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்னா, மக்கள் யாரும் இதை பற்றி பேசுகிறாங்க இல்லை அப்படின்றது. அந்த சட்டமன்றத்தில் இருக்க அத்தனை பேரும் அமைதியாக உட்காந்துருக்குறாங்க, முதலமைச்சரும் சேர்ந்து. அப்படின்னா அவங்க எல்லாரும் அதுக்கு தான் அதை திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? அமைதியாக இருந்தால் அதானே அர்த்தம். சொல்ல வேண்டாமா? நீயா பேசுகிற? வாட் எக்ஸாம்பிள் ஆர் யூ செட்டிங் அப்படின்னு கேட்க வேணாமா? உடனேயே அந்த சீஃப் மினிஸ்டரு இல்லை அங்கே உட்காந்துருக்க மக்கள் கேட்க வேணாமா? எல்லோரும் அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. இவங்களை மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாங்க மக்கள். அதனால தான் இந்த ஜனநாயகம், இந்த டெமோக்ரஸி அப்படின்றதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ஏன்னா தகுதி இல்லாதவங்களை, இவங்களுக்கெல்லாம் தகுதியாக இருக்குது. போய் ஒரு மதத்தை போய் அழிக்கணும்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? அந்த மாதிரி இருக்கிற அத்தனை பேரும் தான் அமைதியாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், அத்தனை பேரும் தகுதி இல்லாதவங்க அப்படின்னு. இந்த தகுதி இல்லாதவங்களை அனுப்பி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, தேர்ந்தெடுத்து. இந்த மக்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அவங்களுக்கு இந்த சிந்தனை தான் இருக்குதா? ஒரு மதம் ஒழிக்கணும்னு சொல்கிற சிந்தனை தானே மக்களுக்கு இருக்குது. கேட்க வேணாமா? அதனால தான் இந்த டெமோக்ரஸியில் நம்பிக்கை இல்லைன்றது. சுப்ரீம் கோர்ட் இருக்கே, அது என்ன பண்ணினாங்க? முதல் ஒரு தடவை சொன்னாங்க ஒரு சின்ன மேடையில். இன்றைக்கி மக்கள் பிரதிநிதி கூட்டத்தில் உட்காந்து சொல்கிறாங்க முதலமைச்சருக்கு முன்னாடி. அந்தளவுக்கு அவர்களுடைய வன்மம், ஒரு மதத்தை அழிக்கணும்னு சொல்கிறதுக்கான தைரியம் எங்கேருந்து வந்தது? கேட்க வேணாமா? பெரும்பாலான மக்கள் அப்படி நாமெல்லாம் மைனாரிட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கிற அந்த அந்நிய மதத்தை சேர்ந்த, அப்போ மெஜாரிட்டி யாருங்க? சனாதனத்தை சேர்ந்தவங்க தானே மெஜாரிட்டி. அந்த சனாதனத்தை ஒழிக்கணுன்றது, அதாவது மெஜாரிட்டியை, பெரும்பான்மையை ஒழிக்கணும்னு சொல்கிற சிறுபான்மையினருக்கு எங்கேருந்து தைரியம் வந்ததுன்னு கேட்குறோம். அந்தளவுக்கு பெரும்பான்மை மக்கள் ஒன்றும் இல்லாதவங்க, கையில்லாதவங்கன்னு சொல்கிறாங்களா? தைரியம் இல்லாதன்னு சொல்கிறாங்களா? அமைதியாக இருக்கிறது ரொம்ப தப்பு. அவன் ஏதோ சொல்கிறான் பைத்தியக்காரன், இன்னும் அவன் கற்றுக்கலை அப்படின்றலாம் கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு யூடியூப்பில். ஹி ஹஸ் நாட் லேர்ன்ட், இன்னும் அவனுங்க கற்றுக்கலை அப்படின்னு. இந்துக்கள் கற்றுக்கிட்டோமா நாம்? அவன் அப்படி பேசுகிறதுக்கு, கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் சிந்தனை வேணாம். பாரதியார் சொல்கிறார், வெள்ளைக்காரன் ஆட்சியில் அன்னை கோவிலுக்கு, தேவி கோவிலுக்கு சென்று தீமை பிறர்கள் செய்ய ஆவி பெரிதென்று எண்ணிக்கிளியே அஞ்சி கிடந்தாரடி. மறுபடியும் சொல்கிறேன், தேவி கோவிலில் சென்று தீமை பிறர்கள் செய்ய ஆவி பெரிதென்று அஞ்சி கிடந்தாரடி கிளியே அப்படின்னு நம்மளை மாதிரியான ஆட்களுக்கு தான் சொல்கிறார். அஞ்சு கிடக்கிறோம். தேவி கோவிலில் போய் கேவலம் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க அந்நியர்கள். இன்றைக்கி அந்நியர்கள்லாம் துரத்திட்டோம், சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு. அந்த அந்நியர்களுக்கு அடிமை கூஜா தூக்கிகளும் சொம்பு தூக்கிகளும் இங்கே இருக்கிறாங்க. அந்த மதத்துக்கு மாறினவங்களும் சரி, மாறாமலே இந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, ரெண்டு பேருமே தான். நான் இந்துன்னு சொல்லிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன், ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்துன்னு சொல்லி குரல் எழுப்பணும், இல்லைன்னா நம்ம மதம் இல்லாமல் போயிடும்.
நம்ம மதம் இல்லாமல் போகாது, அது வேறு விஷயம். சனாதனத்துக்கு அழிவுன்றதே கிடையாது. இவனுக்கு சொல்கிறவனுக்கு தான் அழிஞ்சு போவானுங்க. இருந்தாலும் சனாதனத்தில் இருக்கிறவங்க அமைதியாக இருக்கணும்னு சொல்லலை. என்ன பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறாரு, போர்க்களத்தில் பிறந்தது பகவத்கீதை. அதெல்லாம் புரியணும். இதெல்லாம் ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு? ஒரு ஆட்சி ஆரம்பித்து 2வது நாள்லேயே ஆரம்பிச்சிருக்குது. அதில் வர அவர் ரிமைண்ட் பண்ணுறாரு, லாயலா காலேஜில் நாம் எல்லாம் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் யார் யாரும் எல்லாம் ஆட்சிக்கு வந்துக்கிட்டு இவங்கெல்லாம் இந்து சனாதனத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பெரிய கேள்வி. வெஸ்ட் பெங்கால் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா தான் தமிழ்நாட்டில் இருக்க இந்துக்கள் முழிக்க போகிறாங்களா? அது வரைக்கும் தூங்க போகிறாங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். திருப்பரங்குன்றத்தில் எப்படி நமக்கு மக்கள் விரோத சக்திகள் எல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு, சனாதனத்துக்கு விரோதமானவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாடு எப்படி ஆட்சி பண்ணினாங்க? ராஜராஜ சோழன் தேவாரம் எடுத்துக்கிறது கண்டுபிடித்து அப்புறம் பெரிய புராணம் பாடிய சேக்கிழாருக்கு மரியாதை கொடுக்குறாரு. யானை பட்டத்து யானை மேலே ஏறி சாமரம் வீசுகிறாரு. அவர் டயர்டாயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அவ்வளோ பண்ணுறாரு? பெரிய புராணத்தை எழுதி அடியாருக்கு அடியார்களாக இருந்த சிவன் அடியார்களின் நாயன்மார்களுடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்து கொடுத்ததுனால அதுக்காக மரியாதை பண்ணுறாரு ராஜா. சாதாரண ராஜா, வைந்தாங்கோழி ராஜா கிடையாது. எவ்வளவோ எல்லாம் மிலிட்ரியில் வெற்றி பெற்று அவ்வளவு தைரியசாலியாக நிறைய பண்ணின அந்த ராஜா, ராஜாதி ராஜா அப்படின்னதுனால தான் ராஜராஜ சோழன் அப்படின்னு 1000 வருஷம் வச்சுருக்க கோயிலெல்லாம் கட்டி, அந்த ராஜா 63 நாயன்மார்கள் வரலாறு கொடுத்த பெரிய புராணத்தை கொடுத்தவருக்கு சாமரம் வீசுகிறாரு. அதை பெரிய பாக்கியமாக நினைக்கிறாரு. அந்த கோயிலில் விளக்கு எறிகிறதுக்கெல்லாம் கல்வெட்டுவில் பொறிச்சிட்டு போயிருக்கிறாரு. அவ்வளவு சிறப்பாக ஆட்சி பண்ணின இந்த மன்னர் காலத்து சனாதனத்தை இவ்வளவு கொச்சையாக பேசுவதற்கு அமைதியாக உட்காந்துருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் என்ன கேட்டால் ரிசைன் பண்ணணும். தாழ்மீக பொறுப்பேற்றேன்னா நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருந்திருக்கிறீங்க. யாராவது ஒருத்தனாவது எழுந்து கேள்வி வைக்கல, அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணலை. அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. ஒரு மதம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ எழுந்து நின்றுங்க. இன்னொரு மதத்தை ஒழிக்கணும்னு சொல்லியிருந்தால் எல்லோரும் அமைதியாக உட்காந்துருப்பீங்களாங்க? சனாதனத்தை சொல்லும்போது எல்லோரும் அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. ஐ நாட் ashamed to say that, to have sent these people as a representative of Tamil Nadu and to have kept quiet when somebody said Sanathanam is to be eradicated, ஒழிக்கணும்னு சொல்கிறப்போ எல்லோரும் அமைதியாக உட்காந்துருக்கீங்களே. இதை தான் உங்கள் பசங்களுக்கு நீங்களாம் கற்றுக் கொடுக்குறீங்களா? இதை தான் பள்ளிகளில் நாம் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? utter shame to the Supreme Court, utter shame to the Election Commission for having conducted such elections. இன்னும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கலாம். ரொம்ப கேவலமாக இருக்குது.